எல்லோரும் வாங்க வாங்க வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நம்மளோட வெள்ளை மாடு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கன்று போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன்று போட்டு முடிச்சிருச்சு அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 5-6 நாள் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடியே அது போட்டுருச்சு கரெக்டாக. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து மாடு கன்று போடுறதுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது எந்த நாளில் போடுதுன்னு. அதை நீங்கள் ஊசி ஓட்ட நாள்லேருந்து கணக்கு வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கலாம். அந்த நாளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறது. இது பாருங்கள், எங்கள் அம்மா மாதிரியே பார்த்தீங்கன்னா இல்லை, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சட்டை கலந்துருச்சு. ஸோ அந்த கெச்சப் மாடுக்கு பார்த்தீங்களா, அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா போட்டுச்சு, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா போட்டுச்சு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு பாருங்க. போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த கண்டுக்குட்டி மேலே இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அதை அந்த நஞ்சு, அந்த அழுக்கு, தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை க்ளீன் பண்ணிட்டுருக்கு அந்த கண்டுக்குட்டி மேலே இருக்கிறதெல்லாம். ஸோ நஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இப்போ போட்டுச்சுன்னா எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நஞ்சு போட்டுரும். நஞ்சுனா பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்களா அந்த கன்றுக்குட்டி, அந்த கன்றுக்குட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது இருக்கும், கர்ப்பப்பை. அதான் பார்த்தீங்கன்னா வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்றுக்குட்டி வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கெச்சப் மாடு கிராஸு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வளரும். கெச்சப் மாடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தோன்னா வந்து மாடா இல்லை காளையான்னு கரெக்டாக தெரியல. ஸோ பக்கத்தில் போனால் முட்டை வந்தால் சரி, எப்போவுமே இது முட்டாது. ஆனால் அதுதான் கண்டு போட்டுருக்குதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டெஸ்டிங் பண்ணிக்கணும் பக்கத்தில் போய் இருக்குது இல்லையான்னு. நம்ம நாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம தரவே எடுக்கணும் பார்க்குறப்ப. ஓகே, இது நம்ம முட்டில் நீ கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் போய் அது ஆம்பளை கண்ணா இல்லை பொம்பளை கண்ணான்னு பார்த்துருந்தேன். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக போவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டு போட்டிருக்குல்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காளை மாதிரி தான் தெரியுது. இதுக்கு ஒரு தாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஆமாம் கைஸ், இது பார்த்தீங்கன்னா வந்து காளை கன்றுக்குட்டி. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடு தான் இருக்குன்னு நினச்சோம், ஆனால் அதுதான் காளையாக போயிடுச்சு. ஸோ பசு மாடு நினச்சிட்டு இது போயிடுச்சு. பசு மாடாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பால் கறக்கக்கூடியது இந்த கெச்சப் ரகம். எப்படின்னு பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா வந்து ஒரு 12லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கறக்கும். அதாவது ஒரு வேலைக்கு பார்த்தோன்னா வந்து 7 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ வந்து காளையாக போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மாட்டுலேருந்து வந்தது தான் கன்றுக்குட்டிலேருந்து. ஸோ இதில் இங்கே ஒரு கன்றுக்குட்டி எவ்வளோன்னு பார்த்துருவோம். 1 2 இங்கே ஒரு 3 4 5. அது நாய் அதையும் மீறாதீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதே செமி கலரில் வரும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் அங்கே ஒன்று போகணும். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு 6 கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கு இப்போது, இந்த புதுசாக இருக்கிற கன்றுக்குட்டியோட சேர்த்து. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பசு மாடு இல்லை. ஸோ 2 3 பார்த்தீங்கன்னா 2 வந்து காளை மாடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் விற்றுருவோம். பசு மாடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்ல கன்றுக்குட்டியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்குவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விற்றுருவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் வந்து மாடுகளை பார்த்தீங்கன்னா சந்தையில் வாங்க மாட்டோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்ல மாடு இருந்துச்சுங்க, அது கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டாக்கி அதுலேருந்து பாலை கண்டுக்குவோம். ஸோ இந்த பாட்டுக்கு இந்த கன்றுக்குட்டி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி இருக்குது. அந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கிட்டு போய் விழுந்துருச்சு கீழே. ஸோ அதனால் 2 நாள் எந்திரிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிது. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு தேரலை. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கு மேலே பார்த்தா வந்து நம்ம வந்து இங்கேருந்து எங்கள் கன்றுக்குட்டியே இப்போ தானே வளர்த்தி அது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கோம். ஒரு 2 3 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சந்தையில் வாங்கியிருப்போம்.
அதுவும் மேக்ஸிமம் சந்தையும் கிடையாது, ஊர்க்காட்டுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா வாங்குவோம். ஏதாவது தேவை தோட்டத்தில் இருந்தால் தோட்டத்தில் போய் மாடு இருக்கும் போய் பார்த்து வாங்கிப்போம். இது நீங்கள் சந்தையில் வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து 5 லிட்டர் தான் கறக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வாங்குவோம். சந்தைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போக மாட்டோம். இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு தோட்டத்துலேயோ இந்த மாதிரி தான் வாங்குவோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் அதை மாடாக்கி அதை மட்டும் பால் எடுத்துக்குவோம். ஸோ கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வளர்ந்து மாடாகி பால் கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3லேருந்து 4 வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும். அதாவது குட்டி வந்து பெருசாகணும், பெருசாகி சினையாகி அது சினையாகி கன்று போடுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகும். ஆனால் இதே நீங்கள் முழு மாடு வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 30,000 40,000 அது மாதிரி சொல்லுவாங்க. இதே நீங்கள் கன்றுக்குட்டி வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிடுச்சு, தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ அந்த பழைய மசாத்தூள் கரணையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அழிச்சிட்டு புதுக்கரணை போடலான்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அது மாதிரி பார் பிடிச்சிக்கலாம். கரணையும் நிட்டியாச்சு, இன்னும் எதுவும் முளைக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீன் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சில மாடு கன்றுக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா விற்கலான்ட்டு பிளான் பண்ணிக்கிறேன். இதை விட அந்த மசாத்தூள் கட்டை இந்த சூப்பர் நீட்ரிஃபில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இங்கிருந்து வரும். வளர்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் வரும். இதே நீங்கள் பார்த்து சரி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கிடக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்து ஃபுல்லாக கடைஞ்சி வளர்ந்து முளைக்காமல் ஸோ எல்லாத்தையும் ஓட்டி விட்டுட்டு புது கட்டை நிறுத்தி விட்டுருவேன். ஸோ கொஞ்சம் தீன் பற்றாக்குறையும் காட்டி பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழை பார்த்தீங்கன்னா வந்து வெட்டி எடுத்து வந்து மாட்டுக்கு கொடுத்துருவேன். ஸோ இன்னும் அந்த சைடில் கொஞ்சம் புல்லு முளைக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகிடும். ஸோ ஒரு வாரத்துக்கு மட்டும் இது மாதிரி வாழையை போட்டு கொஞ்சம் வைக்கோல் கொடுத்து அதை போட்டு மேட்ச் பண்ணிக்குவோம். எப்பவுமே மாடு பார்த்தீங்கன்னா வந்து கன்று போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எங்களுக்கு எனக்கு வேலைக்கு நான் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். நைட் நேரத்தில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். நைட் ஒரு 8 மணிக்கு போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் நஞ்சு போடுற வரைக்கும் நீங்கள் இருந்தே ஆகணும். ஒரு 6-7 மணி நேரம் பார்த்தா நைட்டு காலையில் ஆகிடும் உங்களுக்கு நஞ்சு ஓட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் காலையில் போச்சுன்னா வந்து உங்களுக்கு சூப்பர், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, நஞ்சு ஓடும்போது நீங்கள் எடுத்து போட்டுடலாம். மோஸ்ட்லி இங்கே பண்ணையில் இருக்கிற எல்லா மாடுகளையும் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றியே போடும். ஸோ நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த நம்ம வெள்ளை மாடு பார்த்தீங்கன்னா வந்து பகல்லையே போட்டுருச்சு. லஞ்ச் ஏப்போ உடனே எடுத்து வீசிடும் பார்த்தீங்கன்னா வந்து அதை சாப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜீரணமாகாமல் பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாகிடும், சிறப்பு வராது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லஞ்சு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எடுத்து அதை வீசிடணும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு இந்த எல்லா கன்றுக்குட்டியிலும் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தான் போடுறது. எந்த ஒரு கன்றுக்குட்டி கூட பார்த்தீங்கன்னா வந்து பகலில் போடல. ஒரே ஒரு இந்த வெள்ளை மாடு பூ மட்டும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மக்களில் போட்டிருக்கு. மற்ற எல்லாமே நைட்டு தான். இந்த எல்லா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா நைட்டு கன்று போடும்போது நான் தான் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருந்தேன். ஸோ நஞ்சு கொஞ்சம் வேகமாக போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் மரத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நஞ்சு கொஞ்சம் வேகமாக வெளியே வரும். நம்ம கோழியெல்லாம் போடுறது பார்த்துக்குல பச்சைங்க. ஸோ பச்சை தீனி நீங்கள் போடக்கூடாது. ஸோ நஞ்சு கொஞ்சம் வேகமாக போடுறதுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ இது பெருசாக இல்லை, கொஞ்சம் சக்கரை தண்ணின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் 180 ரூபா வருது. ஸோ இதை கொடுத்தா பார்த்தீங்கன்னா நஞ்சு கொஞ்சம் வேகமாக வந்துடும். ஸோ கொஞ்சம் மாடு தீவனத்தில் கலந்து நாங்கள் கொடுப்போம்.